தற்போது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார், தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு வைகை செல்வன். முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு மாரடைப்பு ஏற்பட்டிருப்பதாக அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? உங்களுடைய தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்ல நிலையில் இருப்பதாகத்தான் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம், அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர்கள் குழு தெரிவிக்கிறார். 4 மணிக்கு அளவில் அவருக்கு ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு பின்னடைவு ஏற்பட்டதாகவும், அதற்கு பிறகு தீவிர தொடர் சிகிச்சையினுடைய அடிப்படையில் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் குணமடைந்து வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தான் பரபரப்பும் படபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் பல்வேறுபட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள், ஒன்றரைக்கூடிய இயக்கத்தின் தொண்டர்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள், உலகளாவிய இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் அத்தனை பேரும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், நலமாக இருக்கிறார்களா, வளமாக இருக்கிறார்களா என்று கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள். அத்தனை பேர்களுக்கும் நாங்கள் சொல்வது, மூத்த அமைச்சர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் சார்பிலே எல்லாம் சொல்வது என்னவென்று கேட்டால், அத்தனை பேரும் இறைவனிடத்திலே பிரார்த்தியுங்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எத்தனையோ துன்பங்களை, துயரங்களை, கண்ணீரை, வேதனையை சந்தித்தவர். அவற்றிலிருந்து மன உறுதியோடும் ஆளுமை பண்போடும் துணிச்சலோடும் வீரத்தோடும் மீண்டெழுந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இது ஒரு சின்ன பின்னடைவு தான். இந்த பிரச்சனையில் இருந்து அவர்கள் மீண்டெழுந்து மீண்டும் மக்கள் பணியை திரும்புவார்கள் என்கிற நம்பிக்கையை தான் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நாங்கள் தெரிவித்த வண்ணம் இருக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்போதுமே மன உறுதி கொண்டவர். ஆகவேதான் இந்த மெடிக்கல் மிராக்கள் என்று கூட இதனை குறிப்பிட்டு சொன்னார்கள். ஒரு மருத்துவத்துறையினுடைய அதிசயம் தான். எவ்வளவோ சிக்கல்கள் இருந்த போதிலும் கூட புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு குறுகிய காலகட்டத்துக்குள் உடல் நலம் தேறி பூரணமாக ஆரோக்கியத்துடன் திகழ்ந்து மிக விரைவிலேயே வீடு திரும்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருப்பதாகத்தான் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்தன. தற்போது இந்த ஒரு வார காலத்துக்குள்ளாகவே மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு திரும்புவதற்கான சூழ்நிலை அரும்பி மலர்ந்து வந்திருக்கிற இந்த நிலையில் திடீரென்று ஒரு 4 மணி அளவில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டு தற்போது தொடர் சிகிச்சையினுடைய காரணமாக புரட்சி தலைவி அம்மா அவருடைய உடல் நல்ல ஆரோக்கியத்துடன் குணமடைந்து வருவதாக மருத்துவத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே கழக நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள், பொதுமக்கள் யாரும் பதட்டப்பட வேண்டாம். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காக நீண்ட ஆயுளுடன் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து மக்களுக்காக தொடர்ந்து தொண்டாற்றுவதற்கு இறைவனிடத்திலே இறைஞ்ச வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.